யாருக்குமே தெரியல. அமெரிக்கன் சேட்டலைட்டு மண்ணாங்கட்டி கேமரா அங்கேருந்து பார்க்குறது இங்கேருந்து பார்க்குறதுன்றாங்க, எதுக்கும் தெரியல. அப்படி ரகசியமாக வச்சு ஒரு காரியத்தை முடிக்க முடிஞ்சிருக்கு. இதை கோலிஷன் தர்மம்னு சொல்லி எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுற விஷயமா இது? மன்மோகன் சிங் தான் பண்ணிடுவார். என்ன ஆட்டம் பாம்பு வெடிக்கலாமா, ஆட்டம் பாம்பு வெடிக்கலாமா, ஆட்டம் பாம்பு. தீபாவளி பட்டாசு கூட வெடிக்க முடியாது. ஸோ அந்த டிட்டர்மினேஷனோட ஒரு கவர்மெண்ட் வரணும். அதுக்கு பிஜேபி இஸ் ஆல்டர்னேட்டிவ். அவங்களுக்கு தான் வாய்ப்பாக இருக்குது. அவர்கள் தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த உமா பாரதி ஒரு சன்னியாசி, என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணார் அவர் எல்லாத்தையும் உண்மையும் சேர்த்து திறந்துட்டார். சாதாரணமாக சன்னியாசியில் உண்மையை மட்டும் திறக்கிறதில்ல, அவர் அதையும் சேர்ந்து திறந்தார். அந்த ஒரு முற்றிலும் ஒரு முழு சன்னியாசி. அவர் ஒரு தடவை டெல்லியில் மீட் பண்ண வேண்டி வந்தது. அப்போ குருமூர்த்தி இருந்தார். யூ ஆர் ரைட்டிங் அகேன்ஸ்ட் மீ? எஸ். ஏன்னா குருமூர்த்தி வேறு இருக்கார், சொல்லிவிடுவார், நமக்கே அதனால் சொல்லிவிடுறது பெட்டர்ன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல உண்மை பேசுறது நான் பார்த்துப்பேன், எந்த இடத்துல உண்மை பேசினா நல்லது. ஆமாம் அப்படி. எஸ் எஸ் ஹி இஸ் வெரி வெஹமெண்ட் இன் ஹிஸ் கிரிட்டிசிசம் அகேன்ஸ்ட் யூ அப்படின்னார் குருமூர்த்தி. ஒய் ஒய் I tell you, madam, unless the BJP sends you out of the party will not survive. ரொம்ப கோவம் இந்த அம்மாவுக்கு. சரி, எத்தனை பொம்பளை நம்மளை சப்போர்ட் பண்ணுறான், இந்த ஒரு பொம்பளை இல்லைன்னா என்ன இப்போ அப்படின்னு விட்டேன். இல்லை, எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இன்டிசிப்ளின் இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸும் பெரும் காரணம் நான் சொல்லுவேன். அனாவசியமாக பப்ளிக்காக ஒரு டிபேட்டை நடத்தி பாஜக தலைவர்களை பற்றி எல்லாம் ஆர்எஸ்எஸ் விமர்சனம் செய்ய தொடங்கியது பெரும் துரதிருஷ்டம். ஆனால் அவர்களுக்கே இதெல்லாம் புரிய ஆரம்பித்திருக்கிறது நினைக்கிறேன். பாஜகவுக்கும் சரி ஆர்எஸ்எஸ்க்கும் சரி, ஐ திங்க் தே ஆர் மெண்டிங் தர் வேஸ். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போது இது பிஜேபிக்கு நல்ல எதிர்காலம் வெகு சிறை வரும்னு தான் நான் நம்புகிறேன். அதனால தான் யூபியில் கூட நல்லா ஃபேர் பண்ணியிருக்காங்களே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில். யாருமே எதிர்பார்க்கலையே, எந்த பேப்பரும் அதை எதிர்பார்க்கலையே, அது நல்லா பண்ணியிருக்காங்களே. அந்த மாதிரி அவன் பண்ண முடியும். யூபியும் பீகாரையும் படிக்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது போன எலெக்ஷனில் அது வேறு ப்ராப்ளமாக போச்சு. இந்த தீவிரவாதத்துக்கு மத்திய அரசு எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு ஏற்ற வகையில் இங்கே ஒரு கவர்மெண்ட் அவர் என்ன சொன்ன, பொட்டாவை அதில் அரெஸ்டானவெல்லாம் வெளியில் விடு, எல்டிடி மேலே பேன் விவாதத்திற்குரியதுன்றார். ஒரு பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரை கொலை பண்ணியிருக்காங்க. பத்மநாபாவோடு சேர்ந்து 11 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. அங்கே இலங்கையில் தமிழ் தலைவர்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். இங்கே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறவங்கள பேன் பண்ணும், தப்பாக ரைட்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விவாதத்திற்குரியது. அதனால தான் எல்டிடி பிரச்சாரம் இப்பொழுது ஓங்கிக் கொண்டே வருகிறது. இது நல்லதா? இது யாழ்ப்பாணத்தில் வாட் ஹேவ் தே அச்சீவ்டு? சுடுகாடாக்கியிருக்காங்க. யாழ்ப்பாணத்தா மாதிரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ கிடையாது படிப்பில். 90% 95% படித்தவங்க. இப்போ எல்லாம் வெளியூர் போனவன் தப்பிச்சான். இல்லைன்னா எல்டிடி ரெக்ரூட்மெண்ட் தான், அவ்வளோதான். 7 வயசுலையும் 10 வயசுலையும் பையனை கொண்டு போய் கையில் துப்பாக்கி கொடுத்து அவரை முன்னால் நிற்க வைக்கிற கோழைகள், அவர்களை எப்படி நாம் பாராட்டுவோம்? அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணுமா? அந்த மாதிரி கல்ச்சர் இங்கே பரவணுமா? இதுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஆதரவு தருகிறது. சரி, மற்றதை எடுத்து பார்ப்போன்னு பார்த்தா இலவசங்கள், இந்த அதில் என்னென்னமோ ப்ராமிஸ் பண்ணிட்டார். எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு சந்தேகம் வந்து போச்சு. அதனால் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறார். இன்ஸ்டால்மெண்ட்டு தான் கொடுக்க முடியும். டிவியெலாம் திடீர்னு எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கல. டிவி கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்கார், கேஸ் அடுப்பு கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்கார். ஆனால் இதுவே பெரிய விஷயம்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த அளவு கூட தருவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் 3 படி அரிசி பார்த்தவன் நான். அது ஒருவேளை இது கலைஞர் பண்ணியிருக்க மாட்டாரோ, வேறு யாருன்னா அப்போ பண்ணியிருப்பாங்களோ நினைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டார்,
1967 தேர்தல் தயாரிக்கிறவன் நான் தான் சொல்லிட்டேன். அதனால் அந்த டுபாக்கூர் அவருக்கு தான் தெரிஞ்சு போச்சு. சரி, அப்போலேருந்து பழக்கப்பட்டவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கார் போல் இருக்கு. இப்போ தான் நினச்சேன். இருந்தாலும் அவருக்கே இதில் கொஞ்சமாவது செய்யலை, என்ன தப்பாக போகணும்னு நினச்சிருக்கார். அதை பற்றி சில பேர் ஒன்று சொல்கிறாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா சொல்கிறார். பாமகவும் அப்பப்போ நம்ப முடியாத வகையில் பேசுகிறாங்க, காங்கிரஸையும் ஃபுல்லாக நம்ப முடியாது, அதில் இருக்கிற தமாக எலிமெண்ட் என்ன செய்யணும்னு நம்ப முடியாது. அதனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் சட்டசபையும் கலைச்சுட்டு எலெக்ஷன் வச்சுடலாமான்னு யோசிக்கிறாராம் அப்படின்னு ஒரு வதந்தி. நிச்சயமான எனக்கு தெரியாது, இருந்தால் வியப்பதற்கில்லை. அப்போ இந்த கூட்டணி மட்டும் அப்படியே தக்க வைத்துக்கொள்ள முடிந்தால், சீட்ஸ் பேரமெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது, தக்க வைத்துக்கொள்ள முடிந்தால் நல்லா ஈஸியாக ஜெயிச்சுடலான்னு அவர் நினைக்கலாம். அதனால் கூட இதெல்லாம் இப்போ நடக்கிறது, அது வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணவர் இந்த 2 ஏக்கர் நிலத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. நிலம் இல்லை கொடுக்கறதுக்கு, எங்கேருந்து கொடுக்கறது? அதனால் என்ன பண்ணார், ஜெயலலிதா அரசு தான் தவறாக கணக்கு கொடுத்தது, நான் அதை நம்பிவிட்டேன். 53 லட்சம் ஏக்கர் இருக்கிறதாக ஜெயலலிதா அரசு கணக்கு கொடுத்தது. அப்படி கூறிய பொன்னையன் இப்போது எங்கே அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, இவர் கொடுத்த கணக்கு 55 லட்சம் இவர் கொடுத்தார். தேர்தல் சமயத்தில் 55 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் கிடப்பதை இந்த அரசாங்கம், என்னுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து அதை உரிய வகையில் பயன்படுத்த நினைத்த போதுதான் நாங்கள் வெளியேற நேர்ந்தது. அதாவது அது 5 வருஷத்துக்கு முன்னாலே தெரியும், இவங்க தான் கண்டுபிடிச்சது. அதை இப்போ மறைக்க பார்க்குறாரு. அதனால் கலைஞர் எங்கேன்னு தான் கேட்கணும். இப்போ பொன்னையன் எங்கேன்னு கேட்ட பிரயோஜனம் இல்லை, அதுக்கு முன்னாலேயே தீர்மானம் பண்ணுவாங்க இவங்க தான். அதில் என்ன 2 ஏக்கர் இல்லை 1 ஏக்கர் உள்ளங்கை அளவாவது நிலம் கொடுப்பேன் அப்படின்னுட்டார். என்ன பண்ணுறது? அதில் உள்ளங்கை அளவாவது, சில பேருக்கெல்லாம் பதவி கொடுக்காதவனுக்கெல்லாம் இதயத்தில் இடம் தருகிறேன். அந்த மாதிரி யாருக்குமே நிலம் கிடைக்கலன்னு போய் எல்லாருக்கும் உள்ளங்கை அளவு நிலம். ஃப்ளாட்டு கட்டுறவங்க கூட அவன் கொடுக்குற ஷேர் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல. இந்த ஔவையாரில் ஒரு பாட்டு வரும், கெஞ்சி கெஞ்சி ஔவையார் ஒரு இவங்கிட்ட திருப்பி நாளைக்கு வான்னு சொல்லி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அனுப்புவான். அதுக்கு கரியாகி பரியாகி காரெருமைதானாய் எருதாகி திரித்திரியாய் தேரைக்கால் பெற்று கால் ஓய்ந்ததே கோரைக்கால் ஆழ்வான் கொடை அப்படின்னு ஒன்று வரும். அந்த மாதிரி இந்த கோரைக்கால் ஆழ்வான் கொடை மாதிரி ஆகிப்போச்சு. இவருடைய 2 ஏக்கர் நிலம் கோரைக்கால் ஆழ்வான் கொடையாகி அவருக்கு இப்பொழுது கோரைக்கால் ஆழ்வார் என்று டைட்டில் கொடுத்தா கூட தப்பில்லை. அவர் வாங்கிடுவார். டைட்டில்னால் எது இருந்தாலும் அவர் கவலைப்பட மாட்டார். டைட்டில் வந்த வரைக்கும் லாபம்னு. ஹி லைக்ஸ் டு அக்யூமுலேட் டைட்டில்ஸ். அதனால் வாங்கிட்டாலும் வாங்கிப்பார். இதை தவிர தமிழை வளர்க்குறோம். எப்படி வளர்க்க போகிறோம்? தமிழில் சினிமா பேர் வச்சா அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ. தமிழில் சினிமா பேர் மட்டும் வச்சா போகிறோம். அது உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் பேசிக்கலாம். சினிமாவில் எவ்வளோ வேணாலும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணலாம், எந்த பாஷை வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ அசிங்கம் வேணாலும் பண்ணலாம், என்ன படம் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் தமிழில் டைட்டில் இருந்தால் போகிறோம். இதனால் எல்லாருமே தமிழில் வைக்க ஆரம்பிச்சிட்டான். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வசூலாக போகிறதில்ல கவர்மெண்ட்டுக்கு. ஏற்கனவே இந்த இலவசங்கள் இந்த கவர்மெண்ட்டை திவாலாக்க போகிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரிய ப்ராப்ளம் வரும். பீகாரில் ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு சேலரி கொடுக்க முடியல. அதை பற்றி யாரும் கவலைப்படல. பிகாஸ் மற்றபடி வருமானம் வந்துன்றதுனால கவலைப்படல. பட் அந்த மாதிரி நிலைமை இங்கே வரலாம். அதுக்கு என்ன சொன்னால் கமர்ஷியல் டேக்ஸ் எல்லாம் வசூல் பண்ணிட்டு வரணும். இப்போ தான் நியூஸ் வந்திருக்கு பேப்பரில். கமர்ஷியல் டேக்ஸ் இது வரைக்கும் கட்டாயத்துக்கெல்லாம் வசூல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம். நீ இருக்கிற அரியர்ஸை கட்டினியானா போகிறோம், பெனால்ட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் நூற்றுக்கணக்கான கோடிகள் வசூலாகிவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். 1.5 கோடி தான் வசூலாயிருக்கு. அப்புறம் எங்கே போவாங்க அவங்க?
அந்த மாதிரி திவாலாக போகிறதோ என்ன அப்படி தான் தோன்றுறது. இதில் இந்த மாதிரிலாம் வேறு வாரி விட்டுருக்கேன் கன்செஷன்ஸ். தமிழ் செம்மொழி ஆக்கி விட்டோம் அப்படின்னு வேண்டியது. சரி, செம்மொழி ஆக்கினாங்களே, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். பெரியாருக்கு 128 சிலை வைக்க போகிறாங்க. இந்த செம்மொழின்னா அதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும் அந்த அமைப்புக்கு. அந்த அலுவலகம் எதிர பெரியார் சிலையை வச்சு அதுக்கு கீழே இந்த கோயிலில் இருக்கிற சிலைக்கு மேலே கடவுள் கிடையாது, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன்லாம் எழுதுகிற மாதிரி அந்த சிலைக்கு கீழே தமிழ் காட்டு மராண்டி பாஷை, தமிழை படிப்பவன் உருப்பட முடியாது இப்படிலாம் எழுதுவாங்களா? அட அதுதான் வேணாம். கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் எதிர வைக்கிறது சிலையை. பெரியார் 128 வைக்கணுமே. அதனால் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் எதிரும் பெரியார். அவங்க மட்டும் பாவம் பின்தங்கி இருப்பாங்க, அவங்களையும் முன்னேற்றி விடுவோம். அவங்க ஆஃபீஸ் எதிர ஒரு சிலை, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் எதிர சிலை. அதில் எவன் காலை நக்கியாவது பிழைப்பவன் கம்யூனிஸ்ட். அயோக்கியர்கள், பித்தலாட்டக்காரர்கள், என்ன கலகக்காரர்களை கொண்டதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. இதெல்லாம் அவருடைய பொன்மொழிகள். இதெல்லாம் அங்கே எழுதி வைக்கலாமே. காங்கிரஸ் ஆஃபீஸ் ஒன்றும் இல்லை, வேண்டிய கட்சி தானே, அதை கரை சேர்க்க வேண்டாமா? பெரியாருடைய சிலை எல்லாமே எப்படி அவங்க தினம் போகும்போது அதை பார்க்க வேண்டாமா? அவங்களுக்கு அவங்க சிலைக்கு முன்னால் ஒழிய வேண்டியது காங்கிரஸ் கட்சி. பொறுக்கி தின்பவன் தான் காங்கிரஸை ஆதரிப்பான். எழுதி வைக்க வேண்டியது தானே. ஆனால் அது வச்சா கூட காங்கிரஸ்காரனுக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா அவன் சத்தியமூர்த்தி பவன் போகிறதில்ல, அறிவாலயம் தான் போகிறான். சரி வேணாம், எத்தனை சொன்னால் அவர் கோவம் வந்துடுறது. நீ குதிக்க வரியா, தீ குளிக்கிறியான்லாம் கேட்குறாரு. வேண்டாம், ஏதான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சிவாஜி சிலை கோர்ட்டில் அதுக்கு அனுமதி தந்துட்டான். அதற்கு அனுமதி மறுத்திருந்தால் இன்னொரு சிலை வைக்க வேண்டியிருந்திருக்கும். அதாவது இவரும் சிலையாயிடுவாராம். இதெல்லாம் என்ன பேச்சு இது? ரொம்ப ஒரு அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது, பொம்பளை பேசுகிற பேச்சு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு கெத்து இருக்கு வேண்டாம் பேச்சில். அது ஜெயலலிதா பேசுகிற பேச்சு, ஆம்பளை பேசுகிற பேச்சு. நாம் என்னதான் செய்யறதுன்னே தெரியல. ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன். மஞ்சள் துண்டுக்கு என்னென்னமோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். குளுமையாக இருக்கும்னார். அதுக்காக மருத்துவர்கள் சொன்னார்கள் குளுமையாக இருக்கும். இன்னொன்று இது பொருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னொன்று புத்தர் போட்ட ட்ரெஸ் இது கலர். இப்போ ராம்தாஸ் இதை எனக்கு அணிவித்தார் முதல்ல. அந்த உறவுக்காக நான் இதை போட்டேன். நல்ல வேளை ராம்தாஸ் மலர் கிரீடம் வச்சுருந்தாருன்னா இவர் எங்கேயும் போச்ச மலர் கிரீடத்தோடவே போவார் போட்டு. மன்மோகன் சிங்கை பார்த்து ஆடி போயிடுவார், யார் வராரோ என்ன. ஒவ்வொன்றத்துக்கும் காரணம். ஒரு காரணம்னு எதையும் விடுறதே கிடையாது. பாஜகவை விட்டது ராமர் கோயில் கட்டியே தீர்வோம்னு பிடிவாதமாக இருந்தாங்க, அதனால் விட்டேன். பொட்டா சட்டத்தை கொண்டு வருவோம்னாங்க, அதனால் விட்டேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் தாழ்த்தப்பட்டவரை மந்திரியாக்க வேணும்னு சொன்னேன், கேட்கல, அதனால் விட்டேன். ஒவ்வொன்றுத்துக்கும் 2-3 காரணம். இந்த ஈழம் கொள்கைக்கு அவர் கொடுத்துருக்கிற விளக்கம் இருக்க அசாத்தியம். அவர் இந்த வாரம் வர இஷ்யூவில் எழுதியிருக்கார், ராக்கி ரங்கராஜன் எழுதியிருக்கிற பகுதியில் சரவணபலவாலால் நிர்வாணமான சிலை இருக்குது, ஜெயின் டெம்பிள் எல்லாம் கொண்டு போய் வைங்க பெரியார் சிலையில். அந்த மாதிரி ஒரு ரேஷ்னல் திங்கிங்கே கிடையாது. இவங்கெல்லாம் ரேஷ்னல்லெஸ், அவ்வளோ. இப்படி
இருக்கிற இதில் ஒரு கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடந்தது மாதிரி ஒரு அட்டூழியமான தேர்தல் பீகாரில் கூட நடந்திருக்குமான்றது சந்தேகம். அப்படி ஒரு தேர்தலை நடத்தி காட்டினார்கள். எவ்வளவு வன்முறை, எவ்வளவு பொய் ஓட்டு. கடைசியில் ஜட்ஜே சொல்லிவிட்டார் இது அட்டூழியம் நடந்திருக்கிறது, தேர்தலே நடக்கலை, 99 வார்டில் திரும்பி நடத்திட்டார் ஒரு ஜட்ஜ். ஒரு நீதிபதியே இந்த அளவிற்கு ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசியிருக்கார். முன்ன எல்லாரும் எதிர்கட்சியினர் எல்லாம் சொன்ன பொழுது அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், அதனால இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் பதில் அவர் சொன்னது. இப்போ ஜட்ஜி என்ன சொல்ல போகிறார்? அவரும் இவரை பிற்படுத்தப்பட்டவர்ன்றதுனால அவரும் இந்த மாதிரி கண்டனம் செய்கிறார்னு போகிறாரா? ஜட்ஜா என்ன சொல்லுவார்? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டாக போயிடும். அது எதனா ஒரு பிராமின் ஜட்ஜ் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எதனா கொஞ்சம் பூடகமாக எதனா விடலாம். சொன்னது ஒரு முஸ்லீம் ஜட்ஜ், அதனால் இன்னும் தர்ம சங்கடம் ஜாஸ்தி. என்ன சொல்ல போகிறார்? இப்போ அவ்வளவு கேவலமாக ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த முகோபாத்தியாயா அவர் என்ன சொல்லிட்டார்? இதில் தேர் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பார், கோர்ட் இதில் இப்போ தலையிட முடியாது இந்த ஸ்டேஜில், அதனால் இந்த மெரிட்ஸை பற்றியே நான் பார்க்கலன்னு சொல்லிட்டார். அவரும் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துடல, ஒழுங்காக தான் நடந்ததுன்னு அவர் சொல்லலை, இப்போ அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்னதில் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், லீகல் பொசிஷன், சட்டத்தினுடைய நிலைமை அதுதான் என்று உறுதி செய்யப்பட்டாலும் வியப்பதற்கில்லை. அப்படி தான் இருக்க விஷயங்கள். இருந்தாலும் ஒரு நீதிபதி இவ்வளவு தூரம் அதை கண்டனம் செய்திருக்கிறார் என்பது ரொம்பவும் அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். சரி, இதோட முடியும்னு நான் நினைக்கல. எதிர்க்கட்சிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு இப்பொழுது கார்ப்பரேஷன் தேர்தல் ஒரு ரிஹர்சல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி பண்ண முடியுமா? அது தேசிய எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குது, அவங்க இந்த மாதிரி ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆனால் இருக்க போகிற அஃபிஷியல்ஸ் பூரா ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், போலிங் பூத்தில் இருக்க போகிறதெல்லாம் போலீஸ், அவங்க போலீஸ். எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு தனி போலீஸ் கிடையாது. அதனால் என்ன ஆகும்? லார்ஜ் ஸ்கேலில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 150 கான்ஸ்டியூன்சியில் அட்டூழியம் நடந்ததுன்னா எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்திலையும் திரும்பி தேர்தல் நடத்தின்னு இருக்க முடியாது. அண்ட் இந்த மாதிரி பெரிய அட்டூழியம் நடந்து போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கும் வீக்னஸ். ஏன்னா இந்தியாவிலேயே மாபெரும் ஜனநாயக நாடு எப்பேற்பட்ட தேர்தலை நடத்திவிட்டோன்னு சொல்லணும். அதனால் ஒரு 4 கான்ஸ்டியூன்சி சூஸ் பண்ணி இங்கே அட்டூழியம் நடந்து போச்சு, அதனால் மறு தேர்தல் அப்படின்னு விடுவாங்க, அவ்வளோதான். மற்ற இடத்துலலாம் தோற்றவன் தான், ஜெயித்தவன் தான். இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவர் விஜயகாந்த் ஓட்டை பிரிக்க முடியுமே ஒழி அவர் ஜெயிச்சு என்றைக்கும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை. நான் முதல்ல எழுதினேன், எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகும், இவர் மட்டும் ஜெயிப்பார்னு. அதான் நடந்தது. 3/4 இடத்துல டெபாசிட் போச்சு. அதான் அவரும் அதை புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவும் இந்த மாதிரி யாருமே வேண்டாம் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு நினச்சாங்கன்னா அது அவங்களே தோண்டிக்கிற குழி தான் அது. அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். பிஜேபி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபைட் கொடுத்தால் ஒரு மாற்றத்தையும் காணலாம். இப்பொழுதுக்கு பல தவறான விஷயங்களில் அரசு காட்டு வேகத்தையும் தடை செய்யலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பிறகு அத்வானி அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர் பேசின பிறகு வைகோ என்ன அதுக்கு அவர் தான் சார், அவர் உயிரோடு இருக்கிறவனெல்லாம் சாட்சி கூப்பிட போகிறார். என்ன பாலிடிக்ஸ் தெரியுது அவருக்கு? மன்மோகன் சிங் எல்லாம் பாலிடிக்ஸ் கூப்பிடுறார் சார். அவருடைய தீவிர புலி ஆதரவு நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அவர் கூட இருக்கார், ஜெயலலிதா கூட புலி ஆதரவாளர், மிக கடுமையான ஆதரவாளர். அப்படி இருக்கிற ஜெயலலிதா அவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டே, அதாவது கூட்டணியில் வைத்துக்கொண்டே என்ன அறிக்கையில் சொல்கிறார், நளினியை ஏன் இன்னும் தூக்கில் போடவில்லை. அதுதான் சார் தைரியன்றது.
ஸோ ஜெயலலிதா பண்ணுறது எல்லாம் ரைட் இல்லை, நிறைய தப்பு இருக்குது. பட் இவங்க தான் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவ்ன்றப்போ நம்ம எந்த சமயத்தில் எதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஒருவருடைய ஊழல் அதிகமாக போனது பொழுது டிஎம்கே பார்த்தோம், டிஎம்கே தவறு செய்யும் பொழுது ஜெயலலிதாவை தான் பார்க்கணும், வேறு வழி இல்லைங்க. அதனால் அதுக்கு இவங்களுக்கெல்லாம் இப்பொழுதிருந்தே இவர்கள் தொடர்பு கொண்டு ஒரு வலுவான கூட்டணி அமைய ஏற்பாடு செய்ய வேண்டும். சொல்ல முடியாது காங்கிரஸில் தமாக இஸ் கெட்டிங் இன்சல்டட் எவ்ரி டே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சிபிஐ லாஸ்ட் டைமே வெளியில் வந்துடுற மாதிரி தான் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் எனிதிங் குட் ஹேப்பன். சென்டரில் என்ன ஆக போகிறதுன்னு பார்க்கணும். இது ஒன்று கொடுத்துருக்காரு இவர். இதோட முடிச்சுக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் நான் அது முதல்ல சொல்லியிருந்தேன் சார் துக்ளக்கில், இப்படி தான் வரணும்னு. 9th ஷெட்யூலில் இஷ்டப்படி 284 சட்டத்தை போட்டிருக்காங்க. இது மாதிரி போட்டதெல்லாம் செல்லுபடி ஆகாமல் சுப்ரீம் கோர்ட் பரிசீலிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. ரொம்ப நல்ல மூவ். அதில் வக்கீல் விஜயனை நாம் பாராட்ட வேண்டும். அவரை எவ்வளவு கடுமையாக தாக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நான் அப்போ போய் பார்த்தேன் அவரை, பேண்டேஜ் தான் தெரிஞ்சுது. அவர் கூட நான் வந்தது தெரியுமோ தெரியாதோ, பேசினார், அதனால் தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணுங்க மட்டும் இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்களா அந்த மாதிரி கிடந்தார். கால் இப்படி தூக்கி வச்சுருக்கான், அப்படி அடிச்சிருக்காங்க அவரை. அப்படி அடி வாங்கியும் கூட அவர் விடாமல் இதை செய்கிறார் என்றால் என்ன மனோதைரியம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி தைரியத்தை நீங்கள் ராமகோபாலனிடமும் பார்க்கலாம். அவர் தலையில் அந்த துணியை கழட்டுறதில்லை, கழட்டினார்னா 2 விரலை இப்படி உள்ளே வைக்கலாம். இங்கே அவ்வளோ ஆழமாக வெட்டியிருக்காங்க. கால்வாரி மாதிரி, சூயஸ் கால்வாரி மாதிரி போகும். அதுக்கப்புறமும் அவர் விடாமல் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு வேண்டிய நெஞ்சுரிமை. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க ஒன்று இந்த கண்ட்ரியில். என்ன சார் இது? ஒரு வாசகருக்கு இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். நீங்கள் இது பதில் சொல்லாமல் மழுப்பாதீர்கள். தமிழக முதல்வர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சொத்து கணக்கை வெளியிடுமாறு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பலமுறை கேட்டுவிட்டார். ஆனால் கலைஞர் தனது குடும்பத்தின் சொத்து விவரத்தை வெளியிடவில்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் என்ன ஆடிட்டரா? இது யாருக்கு தெரியாது? இல்லை தெரிஞ்சிருந்தா நம்மகிட்ட வந்து சொல்ல போகிறானா? இதை போய் என்கிட்ட கேட்டால் நான் என்ன சார் பண்ணுவேன்? யாருக்கு சார் தெரியாது? கண்டாரும் கிடையாது, விண்டாரும் சொன்னதில்லை, அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ, ஏழை சொல்லவோ நேரமாகுதல்லவோ, ஐயே மெத்த கடினம். தேங்க்யூ. I request Mr. Advani to come to the stage and address the audience. Sir, inge ungala kay katta. Audience. Sir. Arsaram. Go. Enna pananum bhai? Photographer kay katta solranga. After this. Take your own time, sir. Don't make it very brief. No, because they've been here for such a long time. Oh, beyond the gates, there is an equal number of people, or perhaps more. More than this is waiting there. They are seeing you through the TV. Several are kept there. Several screens. Some 15 years back,
Calcutta Daily posed to me several personal questions. And one of the questions was, in your own assessment about yourself, what do you think you lack the most? And which makes you sorry, regretful about it? And my immediate answer was that in my communication, I'm too prosaic. I totally lack wit and humor. And I have recalled this only to tell you what I must be feeling to be following a speech of this kind. Of course, I had known Cho quite well for quite some time. For many years. And I have known him to be an excellent writer. I have known him to be a spellbinding orator. But today, for the first time, I also came to know that he's a singer also. But as I said at the very outset, what bothers me is this fact that today I may speak here for 15 minutes, half an hour, whatever I do, there may not be a single time when I evoke any laughter, mirth. And here, on every sentence that he speaks, it's amazing. And so at the very outset, I must say that I am delighted to be here today. More than delighted, I would say I feel honored to be here. I am myself been a journalist. And there are thousands of papers in the country, tens of thousands, daily newspapers, journals. I do not know of a single paper, single journal, apart from this Tughlaq, which holds annual meetings of this kind. To invite your readers to pose questions to the editor, and which he answers, and after answering a few select questions, he gives his own summing up of the situation in the country or in the state or about the questions that have been posed to him. And in a hall of this kind. And he said he would not get the stadium, but I am sure that if he gets a stadium, that also would be filled. He was telling me already that already there are so many outside and for whom television screens have been put up. It's amazing. It's unique. And so at the very outset, I would like to thank him for inviting me here and seeing this kind of, I would say that he's not just an editor. He is leading an intellectual movement in Tamil Nadu. An intellectual movement committed to integrity in public life, to patriotism, and to all these values in a voice of sanity and above all with immense humor and wit.
so far as you all are concerned, let me say that the fact that this annual conference of his takes place on Pongal makes it a very significant occasion for me to having visited Chennai. My hearty Pongal greetings to all of you. And through you, to all the citizens of Tamil Nadu who have a lot to teach us who are in the north. This particular event and this particular festival is observed throughout in different forms. You have it as Pongal. In eastern Bihar, they call it Bihu. In several parts of the country, they call it Makar Sankranti. In Punjab, only yesterday, there were bonfires, Lodi they call it, all related to the farmer, to praying for a good harvest and greeting each other. There is gaiety, there is piety. And therefore, the fact that I have come here today makes me very, very happy, very happy. Though I wish I could understand Tamil. I had the advantage of having Guru Murthy by my side and who tried to interpret as much as he could in the short while available and make me grasp and understand what kind of impact it is that a person like Cho can create. At the beginning, when questions were posed which seemed to be addressed to me, I thought he would say that this is for Advani to answer. But I felt very happy that by and large he replied all those questions. Except a few on which he obviously disagreed even with the BJP. I can understand it. That's his strength, to be able to stand up for what he believes in. And therefore to compliment Ram Gopalji for having to bear this kind of attack on him. It's called Uttarayan somewhere. In Gujarat, it's Uttarayan. And in Gujarat, the association with Uttarayan is of kite flying. Kite flying. And they do it on a big scale. Lately, they have been holding what they describe as the vibrant Gujarat festival about the same time. And what a festival it has become. Only yesterday it ended, 2 days, in which entrepreneurs from all over the country, from the world, came there, participated, and as he referred to Gujarat earlier, you would be surprised to know that when the vibrant Gujarat function started, on that day, MOUs were signed for 57,000 crores. This is 4 years back. Yesterday, when the vibrant Gujarat festival ended, the amount that was signed by the various people who were willing to invest was something like 450 lakh crores. Not a single eminent person in India who had the ability to invest was absent. Everyone was there. And yet, as he rightly said, Gujarat is being blamed for everything. Every effort is being made to see that it doesn't grow. What makes me more proud than this kind of investment in Gujarat, as a person who represents Gujarat in the Lok Sabha, is the fact that Gujarat is the first state in the country where every single village out of the 18,000 villages in that state
have electricity 24 hours a day. I have myself visited several of these functions which are known as Jyotirgram villages. If in a district or if in a taluka, all the villages are provided with 24-hour energy, power, electricity, they are said that these are Jyotirgram villages. And I have been to several functions in which lakhs participate, lakhs, literally lakhs participate. Because for them it's a unique, for the farmer, for the student, that every minute of these 24 hours and every day of these 365 days, you have electricity. Now this shows what can be achieved, what can be achieved. And in the estimate of the world, we may be behind in many matters. I felt sad, I felt sorry, I felt ashamed when the other day there was a front page item about Transparency International saying that India is one of the most corrupt countries in the world. It's an organization, Transparency International, which assesses which countries have the greatest amount of probity and integrity and which have more corruption. And so when a function was held, I'm not talking about integrity and probity, because I do believe that what Gujarat has achieved in the past few years, one major contributory factor is the integrity and honesty that has been instilled in the administration of Gujarat. Not merely the individual at the top, but because of his honesty, it has percolated down below to the administration. But he keeps on innovating. He visited, there was an Asian conference in Singapore about a month back, where Asian countries had participated in a competition. And one of the items or one of the parameters was who has provided the most innovative schemes. And Gujarat got the silver award for it. For what? For initiating a Chiranjeev project, which was aimed at cutting down infant mortality and maternal mortality. And the figures, I don't have the figures here with me to quote, the figures were remarkable. How his project had really brought down maternal mortality and infant mortality in a considerable way. And so that, and the health minister who belongs to this place, the chief minister was telling me that when he visited Gujarat some time back, he said, I would recommend it to all the states in the country, what you have done. Friends, here in India we have so many diversities, regional diversities. And a superficial view of those regional diversities may make someone say, and people do say, that you people talk of Indian nationalism. Indian nationalism, is it really there? It seems to be an artificial construct. Many do believe it. And the British rulers tried to make everyone believe that India is not one. It is one because we are ruling it. We have made it one. When the fact is that centuries before the Britishers came here and captured this country, we had sages like Jagadguru Sri Shankaracharya, Adi Shankaracharya, born in Kaladi in Kerala. And when he decided to go around the country, or when he decided to propagate Advaita, he did not confine himself to the areas close by. In those days, when there were no means of communication, he walked on foot to reach Jammu Kashmir.
to reach Gujarat, Dwarka, to reach Puri, and of course the south, Rameshwaram, etc. He was there. But a person whom God gave a very brief life, just 32 years, and in those 32 years to achieve what he did, apart from writing tomes on philosophy, on various features that he propagated, it's a work of a genius. And the fact that he thought of going to Jammu Kashmir, to Gujarat, to Odisha, to every place, only emphasizes that even in days when India had so many states, so many kings, so many rulers, those who believed in India as one nation believed in its cultural heritage. And therefore it is that when I think in terms of even Pongal or Bihu or Makar Sankranti or Lohri, I think that these are all evidences that we are bound together by what I call cultural nationalism. In fact, in the year 1997, India's independence was 50 years old. And my colleagues in the party, they came to me, they said, how do we observe this golden jubilee of India's independence? I said, I have an idea. And I said, what I have been able to do in political life and achieve something out of it are the elaborate yatras that I have undertaken. So now, 50 years ago, many patriots in the country, many revolutionaries, many followers of Netaji Bose, many followers of Mahatma Gandhi made sacrifices, exerted day and night to make India independent. And what they achieve, we are the beneficiaries of those exertions. Let us draw up a list of all such patriots, those who sacrificed their lives, like Bhagat Singh, Chandrasekhar Azad, like Ashfaqullah, or those who, like Savarkar, went to Andamans and spent years suffering those tortures, or like Mahatma Gandhi and Pandit Nehru and Sardar Patel and Rajaji and Kamraj. They followed the path of non-cooperation and non-violence to throw out the Britisher. They had in their mind that once India becomes free, once the Britishers are gone, once the foreign rulers are not there, in a few years, poverty also would be gone. In a few years, ignorance, illiteracy would also be gone. There would be no backwardness of the kind that we see in British days. I am among those, there may be many others here, who were born in British days, before 1947. And we know the kind of influence the British rule had on the whole country when people like, there was a book by name Mother India. Catherine Mayo wrote that book. It was so horrible, trying to tell the Indians that you are such hopeless people. Whatever is there in India is rotten. Mahatma Gandhi had described it as the drain inspector's report. There was a book by Beverly Nichols, A Verdict on India, in which he made fun of everything, including music. What kind of music do they sing? They just shout. A chapter on Indian music. And such books were written.